ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கரமான போர் போயிட்டு இருக்கு. இந்த போர்ல திட்டத்தட்ட அமெரிக்கா வந்து ஜெயிக்கிற நிலைமை வந்தாச்சு. இப்போ இந்த டைம்ல ஈராக்குக்கு நடுவுல இருக்கிற ஒரு பாலைவனத்துல பைப்லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும். அதை செக் பண்றதுக்காக 2 அமெரிக்காவை சேர்ந்த வீரர்கள் வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லா வீரர்களுமே இறந்து போயிருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு மேலேயா இவங்க ஒளிஞ்சிருந்து ஈராக்கை சேர்ந்த வீரர்கள் யாரும் இருக்காங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் ஆகியும் இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து இன்னொருத்தன் என்ன பண்றான்னா, நான் போயிட்டு கிட்ட போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக போறான். அப்படி போகும்போது பார்த்தா யாரோ இவங்கள ஷூட் பண்றாங்க. இருக்கிறது ஈராக்கை சேர்ந்த ஒரே ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஸ்னைப்பர் தான். அவன் எதுக்காக இந்த மாதிரி வந்து ஒளிஞ்சிருந்து போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி வந்து தாக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் எப்படி வந்து இவங்க கிட்ட இருந்து இப்ப தப்பிக்க போறாங்கன்றதுதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இது 2017 ரிலீஸ் ஆன தி வால் அப்படிங்கிற த்ரில்லர் வார் மூவி. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கே தட்டி விட்டுருங்க. 2007 ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கரமான போர் வந்து போயிட்டு இருக்கு. இந்த போர்ல அமெரிக்கா வந்து திட்டத்தட்ட ஜெயிச்சாச்சு. அமெரிக்காவை சேர்ந்த பிரசிடென்ட் புஷ் என்ன சொல்றாருன்னா, நீங்க போயிட்டு மிச்சம் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் ரீபில்ட் பண்ணுங்க, டேமேஜ் ஆனதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அனுப்புறாரு. அதுல சர்ஜென்ட் மேத்யூவும் ஐசக்கும் வந்து பைப்லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும். அதுவும் எங்கன்னா ஈராக்குக்கு நடுவுல தான் இருக்கிற ஒரு பாலைவனத்துல தான் போயிட்டு இருக்கோம். அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிற அமெரிக்கன் வீரர்கள் எல்லாருமே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. யாரும் இருக்காங்களா ஈராக்கை சேர்ந்த வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாக்குறாங்க. ஆனா யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, நம்ம வந்து இங்க இருந்து இந்த புஷ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து யாரும் வராங்களான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரத்துக்கும் மேலையா இந்த புதருக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாலைவனத்துல வெயில் சும்மாவே மண்டைய பழக்கம். இவங்க வேற ஐயோ இதுக்கு மேலே இப்படிலாம் பார்க்கணுமாடா அப்படின்ற மாதிரி மேத்யூ வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிடுறாரு. நான் வேணா போயிட்டு அந்த லொக்கேஷன்லேயே போய் ஏதாவது இருக்கா, யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பல மணி நேரமா இந்த இடத்துல நம்ம காத்துட்டு இருக்கோம். இங்க எந்த ஒரு ஈராக்கை சேர்ந்த வீரனும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை நம்மளோட ஆப்ரேஷனை முடிக்கும் போது தவறுதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. சரி, நான் போய் கிட்டேயே பாக்குறேன் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஐசக் என்ன சொல்றான் அப்படின்னா, நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க வந்து நிறைய வீரர்கள் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஈராக்கை சேர்ந்த ஒரு சோல்ஜர், அவன் ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்னைப்பர். அவனோட பேரு தான் ஜூபா. அவன் வந்து இவங்களை கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லாருமே எப்படி இறந்திருக்காங்க பாருங்க, தலையில நெத்தி பொட்டுல வந்து சுட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். கேட்டுட்டு மேத்யூ, அட யாரா இவன், வெறும் 30 வினாடிக்குள்ள இந்த மாதிரி வந்து எல்லாரையும் அது பெர்ஃபெக்டா இவ்வளோ இதா நச்சுன்னு வந்து சுட முடியுமா, அதெல்லாம் உண்மையா இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கிட்ட என்னன்னு பார்த்துட்டு வரேன், நீ வந்து என்ன கவர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இதுக்கு மேல என்னாலையும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு இவர் வந்து இறங்கி போறாரு. ஐசக் வந்து எவ்வளவோ தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். இருந்தாலும் நம்ம இப்படியே இருக்கிறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை, அட்லீஸ்ட் கிட்ட போய் பார்த்துட்டு என்ன எதனாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போறாரு. ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல தான் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. இதை பண்றது எல்லாமே வந்து அமெரிக்க வீரர்கள் தான். இப்ப அவர் வந்து கவர் பண்ண சொல்லியிருப்பாருல, இவனுக்கு வந்து கிளியரா அதுல எதுவுமே தெரியாது. அந்த ஸ்கோப்பர்ல என்னடா இது எதுவுமே கிளியரா தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நீ இன்னும் இதவே வச்சுக்கிட்டு உருட்டிட்டு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. இது வந்து இவனோட ஃப்ரெண்டோட ஞாபகமா தான் இதை வந்து அவன் வச்சிருப்பான். அதனாலதான் இதை மாத்தாம இது கிளியரா இல்லைன்னா கூட இதையே வச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த மேத்யூ வந்து கிட்ட போயிட்டு அந்த டெட் பாடிஸை ஒன்னொன்னா வந்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது இவருக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா உண்மையிலே ஐசக் சொன்ன மாதிரி ரொம்பவே பெர்ஃபெக்டா வந்து நெத்தி பொட்டுல சுட்டு வந்து எல்லாரையுமே வந்து கொண்டிருக்காங்க. அப்படின்னா இது வந்து சாதாரணமான ஆள் பண்ண வேலையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இருந்து இந்த புல்லட் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனை வந்து ஓரளவுக்கு கணிக்கிறதுக்கு அவர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஐசக் இருந்துட்டு, ஐயோ சொன்னா கேளுங்க, இதுக்கு மேல வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அட யாரா இவன் அப்படின்னு அவன் பேசிட்டு திரும்பும் போது பார்த்தா இவனோட வயித்துல குண்டடிப்பட்டுருது. அப்படியே வந்து சுருங்கி கீழே விழுந்துடுறாரு. அவரோட ரைஃபிளும் வேற கொஞ்சம் பக்கத்துல தனியா விழுந்துருது. பார்த்தா ஐசக் வந்து என்ன பண்றான்னா, ஐயோ மேத்யூக்கு இப்படி ஆயிடுச்சு, எப்படியாவது அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரணும்னா இப்ப இவனையும் வந்து ஷூட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த புல்லட் எல்லாத்தையும் மிஸ் பண்றதுக்காக ஜிக்ஸாக்கா வந்து ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியோ திட்டத்தட்ட நம்ம மேத்யூ கிட்ட நெருங்கிடுறான். ஆனா அவனோட கால்லயும் வந்து இப்ப குண்டடிப்பட்டுருது. இதுக்கு மேல அவ்வளவுதான். இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா இவனோட உயிருக்கும் வந்து இது கிடையாது, உத்தரவாதம் கிடையாது. அதனால அந்த இடத்துல ஒரு செவுரு மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி போயிட்டு அவன் ஒளிஞ்சுக்கிறான். மிஸ் தான். இவன் நினைச்சிருந்தா எப்படியோ மேத்யூவை காப்பாத்திருக்கலாம். இருந்தாலும் அப்படி காப்பாத்த போய் 2 பேருமே இறந்திருப்பாங்க. இப்ப மேத்யூக்கு அடிதான் பட்டிருக்கு. நல்ல வெளியா அவரு உயிரோட தான் இருக்காரு. அதனால மேத்யூ வந்து ஐசக்க கான்டாக்ட் பண்ணி உடனே பேஸ்க்கு கால் பண்ணி பேக்கப்பை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இவனோட காலில் வந்து இப்ப குண்டடி பட்டிருக்குல, அதுல இருந்து நிறைய ப்ளீட் போயிட்டு இருக்கு. அதனால இதை ஸ்டாப் பண்றதுக்காக இது ஒன்றும் பெருசா இருக்காது அப்படின்னு நம்பி அவன் கிட்ட சின்ன ஒரு ரோப் இருக்கும். அது மூலியமா இப்போதைக்கு இந்த ரத்தத்தை வந்து நிறைய ஃப்ளோ ஆகாம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட்டை வந்து கட்டி வச்சிடறான். கட்டிட்டு சரி பேச கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்பதான் பாக்குறான் ரேடியோ வந்து ஒர்க் ஆகல. என்னடா அது அப்படின்னு பார்த்தா அந்த ஆண்டனா வந்து அவன் ஷூட் பண்ணி இருந்திருக்கான். அதனாலதான் இப்ப ரேடியோ வந்து ஒர்க் ஆகல.
ஆன்ல இருந்தா கூட ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். இப்ப இந்த ஆண்டனாவும் சரியில்ல. என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது, மேத்யூ என்ன சொல்றான்னா, "நான் இந்த ரைஃபிள் எடுத்து அவன வந்து ஷூட் பண்ண போறேன். நீயும் வந்து அதே மாதிரி எய்ம் பண்ணு. அவன் எங்க இருக்கான்னு பாருன்னு" சொல்ல, அப்பதான் இவன் சொல்றான், "இத பாருங்க, கொஞ்சம் அங்க இருந்து மூவ் பண்ணா கூட நிச்சயமா உங்களோட அசைவு அவனுக்கு தெரிஞ்சிரும். அந்த இடத்தையே உங்கள போட்டு தள்ளிருவான். அதனால அப்படியே நீங்க இருக்கிறது தான் நல்லது" அப்படிங்கிற மாரி ஐசக் வந்து சொல்றான். ஆனா இவன் சொல்றதெல்லாம் மேத்யூ வந்து கேட்கிற மாதிரி இல்ல. இவன் கிட்ட இருக்கிற கத்திய வச்சு அந்த செவுத்துல வந்து ஒரு சின்னதா ஹோல் போட்டு அது மூலியமா என்ன ஏதுன்னு பாத்துக்கிறதுக்காக அதை வந்து ரெடி பண்றான். அப்படி பண்ணும்போது ஒரு சில கல்லு வந்து அவனோட கையில வேற விழுந்துருது. அது வேற அவனுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. இந்த டைம்ல மேத்யூ வேற இப்ப வந்து கொஞ்சம் மயக்கமாக்கிடுறான். எப்படியாவது ரைஃபிளை எடுக்கலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவனோட வயித்துல இருந்து நிறைய ரத்தம் போனதுனால அந்த இடத்துல அவன் வந்து மயக்கமாக்கிடுறான். அதுவும் இப்படி மண்டைய பொளக்கிற வெயில்ல இருந்தா எப்படி இருக்கும்? இதை பார்த்ததுமே ஐசக் வந்து என்ன பண்றான்னா, ஐயோ இப்படியே விட்டா அப்ப நம்மளும் செத்துருவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படியாவது அந்த புல்லட் உள்ள இருக்கிறத நம்ம எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது ரொம்பவே வலிதான். ஏன்னா வந்து ஒரு புல்லட் உள்ள போயிடுச்சு அப்படின்னா அதை எடுக்கிறது அவ்வளவு ஒன்றும் ஈஸி இல்ல. எப்படியோ அதை எடுத்துட்டு ரத்தம் வர நிறைய போகும். அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொஞ்ச நேரம் அந்த இடத்துல வந்து அவனும் மயக்கமாக்கிடுறான். திடீர்னு வந்து கண்ணு முழிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அவனோட ஏர்பேஸ்ல இருந்து யாரோ கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கு. சரி பேஸ்ல இருந்து தான் வந்து கான்டாக்ட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, இந்த மாதிரி நாங்க பிரச்சனையில இருக்கோம், உடனே எனக்கு வந்து மெடிக்கல் சப்ளைஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஹெல்ப் கேட்கறான். அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரி எங்க இருக்க அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்காம ரொம்பவே டவுட் வர மாதிரி வினோதமான கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க வந்து நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவன் கிட்ட வந்து நீ எக்ஸாக்டா எங்க இருக்க அப்படிங்கிற லொகேஷனை சொல்லு, அப்படி இல்லைன்னா எந்திரிச்சு நின்று நீ வந்து ஷூட் பண்ணு, அப்படின்னா தான் நீ எங்க இருக்குன்னு தெரிய முடியும். இது மூலியமா ஹெலிகாப்டர்ல வந்து நாங்க உனக்கு மெடிக்கல் சப்ளைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதுமே இவனுக்கு வந்து ஒரு டவுட் வருது. ஏன்னா இந்த மாதிரி புரோட்டோகாலே தெரியாது. இந்த மாதிரி எக்ஸாக்டா அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா அது அவனோட உயிருக்கே ஆபத்து. இந்த மாதிரி டவுட் வந்து நம்ம ஐசக் என்ன பண்றான்னா, அவன் பேசுறது அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கையில தான் தெரியுது அது அமெரிக்க வீரரே கிடையாது அப்படின்னு. அது வேற யாரும் இல்ல, எய்தாப்ல இருக்கிற அந்த ஜூபா அப்படிங்கிற ஸ்னைப்பர் தான். அவன் தான் வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி இவன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். தான் பேசுறான் அப்படின்னு தெரிஞ்சும் இவன் வந்து அந்த காலை வந்து கட் பண்ணாம அதுல கனெக்டட்லேயே தான் இருக்கான். அவன் கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் இவன் பதிலும் சொல்லல, அப்படியே அமைதியாவே வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்பாவை பொறுத்த வரைக்கும் இவனை பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும், அதனால உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து கேட்கறான். ஆனா இவன் எதுவுமே பேசாததுனால அவன் வந்து இப்ப இவனை மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ மட்டும் இப்ப நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லல அப்படின்னா மேத்யூவை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா மேத்யூ வந்து வயித்துல தான் வந்து ஷூட் பண்ணிருப்பாங்க. அதனால அவர் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு மேல நம்ம வந்து நம்மளால அவரோட உயிர் வந்து எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து நினைக்கிறான். அதனால இப்ப வேற வழி இல்ல, மேத்யூவை உயிரோட காப்பாத்தியே ஆகணும், இவனும் இங்க இருந்து உயிரோட போகணும். அதனால அவன் கூட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி பேச்சு கொடுக்கும்போது ரேடியோ வந்து திருப்பி சரி பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அது இன்னும் ஒர்க் ஆகல, அப்படியேதான் இருக்கு. இப்ப பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நீ தான் ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஐசக் வந்து சொல்லிடுறான். அதனால ஜூபா அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் போது இவன் என்ன பண்றான்னா, இப்ப அந்த புல்லட் எல்லாம் எந்த பக்கத்துல இருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து போடுறான். அவன் இருக்கிற இடத்துல இருந்தே இப்ப எந்த இடத்துல இருந்து அந்த புல்லட் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கீழே தரையில வந்து வரைய ஆரம்பிக்கிறான். அவனோட எக்ஸாக்ட் லொகேஷன் தெரிஞ்சதுன்னா இவனால ஈஸியா அவனை வந்து போட்டு தள்ளிட முடியும். அப்ப ஜூபாய் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இவன் வந்து அவனோட நாட்டுக்காக தான் வந்து போராடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். நான் வந்து ஒரு சாதாரண ஈராக்கை சேர்ந்த வீரன் தான், என்னோட நாட்டை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப நீ உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு ஐசக் கிட்ட கேட்கும் போது அதெல்லாம் பர்சனல், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஜூபா சொன்ன விஷயத்த பார்த்துட்டு இவன் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இது மாதிரி மக்களை கொல்றதுனால உங்களோட பொருளாதாரம் வந்து உயரும் அப்படிங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப எங்களை வந்து இது பண்ணிட்டா கொண்டுட்டா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கூல்ஸ் கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் பில்டிங்ஸ் கட்டுறது, வேலை வாய்ப்பு, இது எல்லாமே வந்து உயரும், அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து கிண்டல் பண்றான். இதெல்லாம் கேட்டுட்டு ஜூபா வந்து சிரிக்கிறான். அப்பதான் இவன் சொல்றான், நீங்க என்னதான் பண்ணாலும் சரி கடைசியில அந்த காசு வந்து எங்க நாட்டை தான் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். நேரம் போய்கிட்டே இருக்கு. ஜூபா வந்து இவனை கேள்வி கேட்கறத பத்தி மட்டும் நிறுத்தவே இல்லை. இன்னும் உன்னை பத்தி சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஐசக் கிட்ட கேட்க, ஆனா அவன் வந்து அவனை பத்தின உண்மையை சொல்றதுக்கு இதா வில்லிங்கா இல்ல. அதனால அப்படியே அமைதியாவே இருக்கான். இந்த டைமும் அவன் இருந்துட்டு, இதை பாரு, நீ இப்படியே அமைதியா இருந்தேன்னா இது உனக்கு வந்து நல்லது இல்ல, கண்டிப்பா நான் மேத்யூவை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா உன்னோட வார்த்தையில எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிடுறான் ஐசக்கு. அப்படியா அப்படின்னு அவன் என்ன பண்றான்னா, நான் வந்து ரொம்பவே மோசமானவன் அப்படின்ற மாதிரி ஜூபா நிரூபிக்கிறதுக்காக, உன்னோட இதுக்கு முன்னாடி இருந்த ஹெட் பேர் என்ன தெரியுமா, அவனோட பேரு தான் மேத்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ரொம்பவே மோசமா பேசிட்டு வந்துட்டு இருந்தான். ஆனா இப்ப அவன் உயிரோடவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டதுமே இவனுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா இவங்க இங்க வந்து 20 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இவங்க இங்க வந்ததுல இருந்தே இவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்கன்றத எல்லாத்தையுமே அவன் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கான். வந்ததுல இருந்தே இப்படி ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது தெரியாம நம்ம இவ்வளவு தூரம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இவன் வந்து அவன் பேசிட்டு இருக்கிறத வச்சு கொஞ்சம் அவனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு என்ன பண்றான்னா, அந்த இடத்துல ஒரு இறந்து போன சோல்ஜர் இருப்பாரு,
அவர்கிட்ட வந்து ரேடியோ இருக்கிறத அவன் பார்க்குறான். சரி இது மூலியமா ஏதாவது ஆன்ல இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அவனோட காலில் தான் அடிபட்டிருக்குமே, அதனால எந்திரிச்சு ஓடவும் முடியாது. அந்த செவுத்தோட எட்ஜுக்கு வந்துட்டு எப்படியோ ஒரு உட்டு பீஸை வந்து எடுத்து வச்சுக்கிறான். ஏன்னா அதை வச்சு அந்த பேக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ தானே இவனுக்கும் வந்து கன் ஷாட் எதுவும் படாமல் இருக்கும். இப்போ எடுத்ததுக்கு அப்புறமா இவன் என்ன பண்ணுறான்னா, தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ட்ரை பண்ணா அந்த பாட்டில் ஓட்டை. இப்போ அவன் வந்து இதை தெரிஞ்சேதான் வந்து பண்ணியிருந்திருக்கான். இதுல இருக்கிற தண்ணி எல்லாமே காலி. நினைச்சு பாருங்க, இந்த பாலைவனத்துல அதுவும் அடிக்கிற வெயில்ல எப்படி தண்ணி கூட இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு தான் ஜூபா வந்து சொல்றான். இது வரைக்கும் நான் ஒரு ஷாட்டை கூட மிஸ் பண்ணது கிடையாது. இது எல்லாமே நான் வந்து பர்பஸா தான் பண்ணேன். ஏன்னா உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, அதனாலதான் பாட்டில்ல ஷூட் பண்ணேன். ஆண்டனாவையும் கட் பண்ணிட்டேன். அது மூலியமா நீ யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாது. உன் காலில் சுட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ இங்க இருந்து ஓடக்கூட முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அதனால நீ கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத நான் பார்த்து ரசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து இது மாதிரி ஒன்னொன்னையும் பேச பேச இவனுக்கு அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஐடியா வருது. இவனோட உடம்புல இருந்து அந்த புல்லட்டை எடுத்திருப்பான்ல கால்ல இருந்து, அந்த புல்லட்டை வச்சு அது வந்து என்ன மாதிரியான வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இவனால ஓரளவுக்கு வந்து கணிக்க முடியுது. வெப்பன் வச்சு பார்த்தா இவன் வந்து ஒரு டெரரிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்றான். ஐசக் வந்து ஜூபாவை பார்த்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ஜூபா இருந்துட்டு, யாரு டெரரிஸ்ட்? இது மாதிரி நீங்க தான், அமெரிக்கன்ஸ் தான் இல்லீகலா மற்ற நாட்டுக்குள்ள நுழைஞ்சா அங்க இருக்கிற வெப்பன்ஸையே எடுத்து மக்களை வந்து கொண்டுட்டு இருக்கீங்க. இதுல இருந்து தெரியல யாரு வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி ஜூபா கூட பேசிட்டு இருக்க இவனால வந்து ஓரளவுக்கு அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறத வந்து கணிக்க முடியுது. ஏன்னா இவனுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை சைஸ்ல வந்து குப்பை வந்து குமிஞ்சு கிடக்குது. நிச்சயமா இந்த குப்பைக்குள்ளதான் வந்து அவன் ஒளிஞ்சிருந்திருக்கணும். ஏன்னா எக்ஸாக்ட் லொகேஷன் இங்க இருந்தா கண்டிப்பா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இங்க அடிக்கிற வெயிலுக்கும் இதுக்கும் அவன் அந்த இடத்துல அவ்வளவு நேரமா தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட எவ்வளவு மணி நேரமா அவன் அங்க இருக்கான்னு தெரியல. சோ அவன் கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனலா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் இங்க இருந்தா இருக்கான் அப்படிங்கறத மட்டும் இவன் இப்ப கண்டுபிடிச்சிடறான். இதை கேட்டுட்டு அந்த ஜூபா என்ன சொல்றான்னா, நான் ஒன்னும் அவ்வளோ ஃபேமஸ் ஸ்னைப்பர்லாம் கிடையாது, ஒரு சாதாரண ஈராக்கை சேர்ந்த மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனோட இந்த பேச்சு நோக்கம் என்ன செயல் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இவன் இன்னொரு விஷயத்த என்ன கெஸ் பண்றானா அப்படின்னா, நீ யூஎஸ் சேர்ந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸரா இருந்திருக்கணும், நீ வந்து ஏதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உன்னை வெளில அனுப்பியிருப்பாங்க. அதனால இப்ப பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி அமெரிக்க வீரர்களையும் நீ கொண்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்றான். எல்லாம் கேட்டுட்டு ஜூபா வந்து, நிச்சயமா இதெல்லாம் உண்மை கிடையாது, என்னை யாரு முதல்ல வந்து தாக்குறாங்களோ கண்டிப்பா அவங்கள வந்து நான் அடுத்து வந்து கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் இவன் வந்து இவனோட ஒரு பர்சனலான விஷயத்த வந்து ஷேர் பண்றான். சின்ன வயசுல இருந்தே இவனே இவனோட ஃப்ரெண்டு வந்து ஒன்னாதான் வளர்ந்துருப்பாங்க. எல்லா விஷயங்களையுமே வந்து ஒன்னாதான் செய்வாங்க, ரொம்பவே சந்தோஷமா. இப்ப பெரிய வயசானது கூட அப்படிதான், எல்லாமே இவங்க வந்து விருப்பப்பட்டு ஒன்னாதான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் அவன் பேசிட்டு இருக்கும் போது இவனுக்கு வந்து தண்ணி தாகம் ரொம்பவே எடுக்குது. ஏன்னா இப்படி வெயில்ல அதுவும் காலில் வேற அடிபட்டு இருக்கு, எப்படியாவது தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அப்ப ஜூபா இருந்துட்டு, உன்னோட நாக்கை வந்து இது பண்ணி அப்படியே எச்சி முழுங்கிட்டே இரு, அதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பேச்சு கொடுத்துட்டு இருக்கேலே நம்ம ஐசக் வந்து ஒரு பிளான் பண்றான். அந்த இடத்துல வந்து ஒரு கட்டை மாதிரி எடுத்திருப்பான்ல, அதை வந்து இவனை மாதிரி கொஞ்சம் செட் பண்ணி ஹெல்மெட் போட்டுட்டு சும்மா அப்படியே இந்த செவுத்துல வந்து வெளியில எட்டி பாக்குற மாதிரி அவனை வந்து ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ட்ரை பண்றான். ஆனா இதுக்கெல்லாம் ஜூபா வந்து அசர்ற ஆள் கிடையாது. அதனால வந்து அவன் என்ன பண்றான்னா, இதை வேணும்னு இப்படிதான் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து ஷூட் பண்றான். அப்படி ஷூட் பண்ணதுல அந்த ஹெல்மெட் வந்து அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் விழுந்துருது. இப்போ இவனோட தலைக்கும் உத்தரவாதம் இல்லை. ஏன்னா ஹெல்மெட் இருந்தா தலையில அடிப்படாமையாவது தப்பிக்கலாம். இப்ப ஹெல்மெட்டையும் வர மிஸ் பண்ணிட்டான். சே, நம்ம இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். நேரம் போய்கிட்டே இருக்கு. இதுக்கு மேல இவனால வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அவனால இருக்க முடியல. இதுக்கு மேல நம்ம ரிஸ்க் எடுத்தாதான்டா வாழ முடியும், இல்லைனா போனா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அந்த எஜ்ஜுக்கு போயிட்டு பாக்குறான். அந்த இடத்துல வந்து இறந்து போன ஒரு சோல்ஜரோட பாடி இருக்கு. அவரோட பேகை வந்து இவன் எப்படியாவது எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இங்க இருந்து அந்த பக்கம் வேக வேகமா போயிட்டு அந்த பேகை வந்து எடுத்துட்டு வரான். அப்படி எடுத்துட்டு வரும்போது அந்த ஜூபா இருந்துட்டு இவனை பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படியோ எதுவும் வந்து புல்லட்லாம் இவன் உடம்புல படல. அவரோட பேக்ல தண்ணி பாட்டில் இருந்ததுனால அந்த தண்ணியை குடிச்சு இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றான். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து சாக்லேட்ஸ் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பேக்ல ரேடியோவும் இருக்கும். சரி இதாவது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆனா அதுவும் வந்து ஒர்க் ஆகல. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஸ்கூப்பர் செட் பண்ணி வச்சிருப்பான்ல, அவன் என்ன பண்றான் இது பண்றான்னு பாக்குறதுக்காக அதை வந்து அந்த ஜூபா இருந்துட்டு இடிச்சு தள்ளிடுறான். ஏன்னா நீ வந்து இந்த மாதிரி எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இப்படி வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பண்ணியிருப்பான். இப்போ அது வந்து கொஞ்சம் உடஞ்சு போயிடும். இது மூலயமா அவனால வந்து கிளியரா அந்த இடத்துல பார்க்க முடியாது. பக்கத்துல யாரோ கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா மேத்யூ தான். நல்ல வேலையா மேத்யூ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. இந்த விஷயம் இன்னும் ஜூபாக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அதனால இவன் பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இந்த மேத்யூ கிட்ட எக்ஸாக்டா அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எக்ஸாக்ட் லொகேஷன் தெரியாது, இருந்தாலும் அந்த குப்பைக்குள்ள தான் அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் இவரு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் மெட்டல் எடுத்து அது மூலியமா எங்க இருக்கான் என்னங்கிறத பாத்துக்கிறாரு. பார்த்துட்டு இவர் என்ன பண்றான்னா, இவருக்கு பக்கத்துல தான் ரைஃபிள் இருக்கும், சரி எப்படியாவது அதை எடுத்து அவனை வந்து ஷூட் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு. ஜூபா வந்து அவரை பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுனால இவனும் வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான்.
தான் ஜூபா எதுக்காக இதெல்லாம் உண்மையிலே பண்றான் அப்படிங்கிற ரீசன் வந்து இவனுக்கு தெரிய வருது. என்னன்னா அவர் வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த அமெரிக்கா போர் நடந்ததுனால அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த தாக்குதல்ல இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இந்த அமெரிக்க வீரர்கள் எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து இது மாதிரி அவரு செய்யறாரு. நம்ம ஐசக் வந்து ஒரு செவுத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானே, அந்த செவுரு கூட அந்த ஸ்கூல் இருந்த இடம் தான். எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆமா இதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இன்னும் அந்த உடஞ்சு போய் வீணா போயிருக்கிற அந்த இதை வந்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து இவன் கிட்ட கேட்கறான், ஐசக் கிட்ட. ஆனா ஐசக் வந்து அதுக்கு பதில் சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கான். இப்ப நீ மட்டும் பதில் சொல்லல, மேத்யூவும் நான் இங்கே இடத்துல போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ இப்பதான் அவரே வர இது பண்ணிட்டு இருக்காரு, நம்மளால அவரோட உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அவன் என்ன பண்றான்னா அந்த விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவர் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு, அந்த ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிருப்பாரு, அதுவும் இவருனால தான். அந்த கில்ட்லேயே தான் இவன் வந்து சுத்திட்டு இருப்பான். அவரோட ஞாபகார்த்தமா தான் அந்த பொருளை வந்து அவன் பத்திரமா வச்சிருக்கான். இதெல்லாம் பேசிட்டு இருக்க கேப்ல மேத்யூ என்ன பண்றாருன்னா எப்படியோ அவரோட ரைஃபிள் எடுத்து செட் பண்ணிடுறாரு. செட் பண்ணிட்டு இவர்கிட்ட இருக்கிற எல்லா புல்லட்ஸையும் அந்த இடத்துல இருக்கிற குப்பை இதுல வந்து பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த சத்தம் இதெல்லாம் வந்து எங்கிருந்து வருது அப்படிங்கிறது கரெக்டா ஜூபாக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால இவன் ஐசக்கும் வந்து சுட ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவன் கிட்ட இருந்து தான் வந்து கன் எல்லாம் ஷூட் பண்ற மாதிரி அவன் வந்து செட் பண்றான். இப்ப இவகிட்ட இருக்கிற புல்லட் எல்லாம் தீந்து போனதுனால அதை வந்து ரீலோட் பண்றாரு. அப்படியே ரீலோட் பண்ற கேப்ல இவனோட ஷோல்டர்லயே வந்து ஷூபா வந்து ஷூட் பண்ணிடுறான். ஏன்னா இவன் வந்து அவ்வளோ ஒன்றும் முட்டாள்லாம் கிடையாது, என்ன ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஷோல்டர்லயே வந்து அவன் ஷூட் பண்ணிடுறான். அப்படி ஜூபா ஷூட் பண்ணதும் இப்ப இவருக்கு வந்து வர வழி இல்லை. அங்க இருக்கிற ஒரு செவுத்துக்கு பக்கத்துல வந்து போனாதான் உயிர் தப்பிக்க முடியும். அதனால இவன் அந்த செவுத்துக்கு இந்த பக்கம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்படியாவது இங்க வந்துருங்க, சீக்கிரமா இங்க வந்துட்டீங்கன்னா நம்ம உயிர் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல இவனும் வந்து எப்படியோ வந்துட்டு இருக்கான். அப்படி வரும்போது பார்த்தா அவரோட தலையிலே வந்து அவன் ஷூட் பண்ணிடுறான். இதனால அந்த இடத்துல மேத்யூ வந்து இறந்து போறாரு. இப்ப இன்னொருத்தர் இவனோட கண்ணு முன்னாடி இந்த மாதிரி இறந்து போறதுனால இவனால அதை ஏத்துக்கவே முடியல, ரொம்பவே வந்து டவுன் ஆகிடுறான். மேலேயும் இவனால இவனோட கண்ணு முன்னாடி இந்த மாதிரி வீரர்கள் இறந்து போறதை வந்து பார்த்துட்டு இருக்க முடியல. அதனால நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, நீ போகணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க இருந்து போலாம், நான் உன்னை ஷூட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜூபா வந்து சொல்றான். ஆனா அவனோட வார்த்தையெல்லாம் நம்பி இவனால போயிட முடியாதுல, சோ இங்கே தான் இருக்கான். அப்பதான் ஜூபா வந்து இவன் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கேட்கறான், என்ன அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா வாரம் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் நீ இன்னும் இங்கேயே இருக்க அப்படிங்கிற மாதிரி இவனை பார்த்து கேட்கறான். அப்பதான் ஒரு விஷயத்தையே வந்து சொல்றான். என்ன அப்படின்னா இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இவனாலதான் இறந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவனை கொன்னதே வந்து ஐசக் தான். ஏன்னா எதிராளியை வந்து கொல்றதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்றான்னா தெரியாம அவனோட ஃப்ரெண்டையே வந்து கொண்டுருவான். இருக்கிற மற்ற வீரர்கள் கிட்டையும் இது மாதிரி அங்க ஆப்போசிட் டீம்னாலதான் அவர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி போய் வர சொல்லியிருப்பான். இதெல்லாம் பத்தி அவன் வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா இவனோட ரேடியோல இருந்து ஏதோ ஒரு சிக்னல் வர ஆரம்பிக்குது. அப்பா எப்படியோ சிக்னல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா அவனோட சந்தோஷம் அவ்வளவு தூரம் நினைக்கல. ஏன்னா அவங்க வந்து பேசுறது இவனுக்கு கேக்குது, பட் இவனால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல. இதை சரி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐசக் ட்ரை பண்ணும்போது தான் இவன் பேசல ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த கவனிக்கிறான். என்னன்னு பார்த்தா இவன் பேசுற அந்த இதுல வந்துட்டு இன்னொரு கான்வர்சேஷன், அதுல ஜூபா இருக்கான். அவன் ஐசக்கோட நேமை யூஸ் பண்ணி இது மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே இவன் வந்து அவன் என்ன பிளான் பண்றான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். இந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாத்தையுமே அவன் வந்து ஹேக் பண்ணி ஐசக் மாதிரி, அதாவது அமெரிக்க வீரர் மாதிரி அங்க இருக்கிறவங்க கூடயே ஹேக் பண்ணி அவங்க கூடயே பேசிக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் இங்க வர வச்சு போட்டு தள்ளுறது தான் அவனோட பிளானே. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவன் எப்படியாவது அவங்க வரதுக்கு முன்னாடி இவனை வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றான். இறந்து போன வீரர்கள் கிட்ட ரேடியோ இருக்கும்ல, அதெல்லாம் ஹேக் பண்ணி தான் இவன் வந்து இங்கேயே இவங்க 2 பேரையும் வர வச்சிருப்பானோன்னு இவனுக்கு டவுட் இருக்கு. இவன் எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணி இதை சொல்லலான்னு ட்ரை பண்றான். ஆனா இவனுக்கு வந்து எந்த ஒரு சிக்னலும் கிடைக்கல. இந்த இடத்துல இப்ப வந்து கொஞ்ச நேரத்துல மயக்கமாகிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவனோட அடிப்பட்ட இடத்துல ஒரு காக்கா உட்காந்து அதை சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இவனை சுத்தி நான் 2-3 காக்கா இதெல்லாம் வேற உட்காந்துருக்கு. இவன் இறந்து போயிடுச்சான் அப்படின்னு நினைச்சுதான் அது எல்லாமே இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இவன் அங்க இருந்து கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா எப்படியாவது நம்ம வந்து அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்றான். ஏன்னா ஹெலிகாப்டர் வேற தூரத்துல வந்துட்டு இருக்கோம். இப்ப அவங்க மட்டும் இங்க வந்துட்டாங்கன்னா அங்க எல்லாரையுமே வந்து அவன் கொன்றுவான். அதனால இவன் வந்து இதெல்லாம் ட்ராப் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான்னா அங்க இருக்கிற அந்த குப்பை கிடங்க பார்த்து அவன் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐசக்குக்கும் இப்ப ஜூபா வந்து கரெக்டா எங்க இருக்கான் அப்படிங்கிறது தெரியாது. ஹெலிகாப்டர் வேற ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. அவன் எக்ஸாக்டா எங்க இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும்தான் இவனால வந்து ஷூட் பண்ண முடியும். அதனால இப்ப வந்து இவன் ஒரு ஐடியா பண்றான். இவன் எந்திரிச்சு நின்று ஷூட் பண்ணாலும் இவனோட உயிருக்கு ஆபத்து. அதனால இவனுக்கு முன்னாடி அந்த செவுரு இருக்கும்ல, அதை வந்து ஃபுல்லா கீழே தள்ளி விட்டதான். அப்படி தள்ளி விட்டதுனால அந்த இடத்துல வந்து பயங்கர தூசியா வந்து புழுதி கிளம்ப ஆரம்பிக்குது. இதனால ஐசக்கும் எங்க இருக்கான் அப்படிங்கிற கரெக்டான லொகேஷன் ஜூபாக்கும் வந்து தெரியல. டைம் எங்க இருக்கான் அப்படின்னு தெரியாததுனால ஜூபாவாலையும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஐசக் என்ன பண்றான்னா அவன் கிட்ட இருக்கிற எல்லா புல்லட்ஸையும் வச்சு அந்த இடத்த தரமட்டமாக்குறான். இருந்த ஜூபா வந்து எங்க இருக்கான் அப்படிங்கிறது இவனுக்கும் தெரியாது. இருந்தாலும் அவன் வந்து ஃபுல்லா சுட்டு தள்ளுறான். அதுக்கப்புறமா அவன் வந்து அந்த இடத்துல தைரியமா எந்திரிச்சு நிக்கிறான். அப்படி எந்திரிச்சு நிற்கும் போது பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து ஜூபா வந்து எதுவுமே ஷூட் பண்ணவே இல்லை.
அப்படின்னா அவன் வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து மனசுல நினைச்சுக்கிறான். எப்படியோ அவனை வந்து நம்ம போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு அவன் மனசு நினைச்சு ரிலாக்ஸ் பண்றதுக்குள்ள அந்த இடத்துல வந்து ஹெலிகாப்டர் வந்துட்டு மெடிக்கல் சப்ளைஸ் எல்லாத்தையுமே இவனுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவன் என்ன பண்றான்னா அந்த இடத்துல வந்து ஜூபா இருந்தான் அப்படின்றத பத்தி அதை வந்து சொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அந்த சாப்பரோட சவுண்ட்னால அவங்களுக்கு வந்து எதுவுமே கேட்கல. சரி, இங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு அவனை கூட்டிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் பார்த்தா ஜூபா இருந்துட்டு அந்த ஹெலிகாப்டர்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒன்னொன்னா வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையா அந்த மெடிக்கல் டீம் எல்லாத்தையுமே வந்து அவன் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசியா பைலட்டையும் ஷூட் பண்ணி அந்த ஹெலிகாப்டர் வந்து அப்படியே கீழே விழுந்து கிராஷ் ஆகுது. ஐஸுக்கே வந்து அவன் இந்த இடத்துல கொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா நல்ல வேலையா அவன் கொடுத்த வாக்குனாலேயோ என்னமோ அவனோட மேல ஒரு புல்லட் கூட படவே இல்லை. இதுக்கு முன்னாடி அவன் என்ன சொன்னான், ஒரு ஷாட்டை கூட நான் மிஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னா. ஆனா இவன் போகும்போது நான் நிச்சயமா உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனாலயோ என்னமோ ஐசக் மட்டும் அவன் வந்து கொல்லல. ஆனா அதுக்கு பதிலாக இப்ப அங்க வந்து அவங்களோட ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸை ஹேக் பண்ணி அமெரிக்க வீரர்கள் கிட்ட தான் ஐசக் மாதிரி பேசி அங்க இருக்கிறவங்கள வந்து இங்க வரவழைக்க பிளான் போட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து பண்றான். இப்ப அங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாரையுமே கொல்றதுதான் இவனோட நோக்கம். ஒண்ணுமே பண்ணாத எதுவும் தெரியாத ஸ்கூல் பசங்களை வந்து இந்த மாதிரி இவங்களோட சண்டைக்காக கொன்னதுக்காக பழி வாங்குறதுக்காக தான் ஜூபா இவ்வளவும் பண்றான். இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. Until then, டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.